யா ஒரு மனிதனை மௌனத்திற்குள் செலுத்துவதற்கு தேவையான உரையாடல்தான் வேதங்கள். ஒரு மனிதன் மௌனத்தில் பரமசாந்த நிலையில் தட்சிணாமூர்த்தியோடு அபேத நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் பரம ஞானம் அவனுக்குள் மலருகின்றது. மௌனத்தினாலே பரம்பொருள் மூர்த்தி அருளுகின்ற ஞான உபதேசங்கள் மலருகின்றது. இந்த 4 வேதங்களுமே மனிதனை மௌனத்திற்குள் கொண்டு செல்வதற்காகத்தான், வேறு எதற்காகவும் இல்லை. அந்த மௌனத்திற்குள் அவன் சென்று விட்டால் அங்கு உரையாடல் கிடையாது. பரம்பொருளிடமிருந்து அந்த பரமஞானம் அவன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். உங்களுடைய 6வது கேள்வி, துரோகியும் உனது சந்நிதியில் வாழ்கிறானா? அப்போதும் அவனுக்கு முக்தி வாய்ப்பு உள்ளதா? ஆஹா, அருமையான கேள்விங்கயா. என்னுடைய ஞான குரு அருணகிரி யோகீஸ்வரர், அதாவது அண்ணாமலையானே அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையிலே வீற்றிருந்து அருள் செய்கின்றார். அந்த அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு தரிசனம் கொடுத்து தீட்சை அளித்த பொழுது நான் அவர்கிட்ட ஒரு வரம் கேட்டேன். அப்பா, என்னை அவர் அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு உத்தரவிட்டார், இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் பரப்பு, எல்லோருக்கும் தீட்சை செய்துவேன்னு ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணார். அப்ப நான் அவர்கிட்ட ஒரு வரம் கேட்டேன். பெருமானே, என்னை நினைந்தோரெல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுக. ஏன்னா அண்ணாமலையார நினைச்சா நிச்சயமா முக்தி. அதனால என்னை நினைந்தோர் எல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுகன்னு வரம் கேட்டேன். அப்போ ஒரு அழகான ஒரு வரம் கொடுத்தாரு. உன்னை எந்த பாவத்தில் நினைந்தாரோ அதே பாவத்தில் என்னை நினைந்தோர் ஆகுக அப்படின்னு வரம் கொடுத்தார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, துரோகிகளும் கூட அவரையே நினைப்பதனால் இறுதியில் அவர்களுக்கும் முக்தி வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த துரோகத்தினாலே அவர்கள் செய்கின்ற செயல், அந்த வினை அவர்களை படாத பாடுபடுத்தி நரகத்தின் வழியே கொண்டு சென்று முக்தி அளிக்கும்.